இந்த 2026ல தமிழ் ட்ரெக்கர் மாதிரி உலகம் சுற்றும் ராசிகள்னா யார் யார்? மேசத்துக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா போன வருஷம் சில தடைகள் தாமதமெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ ஃபஸ்ட்டு போனோன்னே நம்ம பிஸ்னஸை பார்க்காம அந்த ஊரில் என்னென்ன இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு அலசி ஆராயக்கூடியவங்க அப்படிம்பாங்க. அதே போல் இவங்களுக்கு அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். ஒரு ஃபெமிலியராக நம்ம ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். நிறைய புதிய நட்பு வட்டாரங்கள் இருப்பாங்க. அதே போல் சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அங்கே போயிட்டு அங்கே அந்த பிளேஸோட விஷயங்கள்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள் இங்கே புதுமையாக இருக்குது, இதெல்லாம் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும். கலை ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஜப்பான், ஆஸ்திரேலியா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கெல்லாம் கூட போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்த விஷயமாக மகரம். மகரத்துக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்து ஒரு இடமாற்றமோ அல்லது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு காரியத்துக்கான சக்ஸஸ் கிடைக்குங்க. ரொம்ப நாள் விசா வாங்கி வச்சுட்டு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் ஓரியன்டாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. நம்ம அந்த ஓரை பார்க்கணும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கான அடிப்படையில் அதை பார்க்கலாம். அதுக்கான பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம்.